எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேனுங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அசுவனி நட்சத்திரம் மேச ராசியில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஐப்பசி மாதம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? நேர காலங்கள் சாதகமாக இருந்துருச்சுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆகிடுவார். அதே நேர காலங்கள் பாதகமாகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தால் கூட ஆண்டி ஆகிடுவாங்க. அப்போது ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னிராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் கன்னிராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய மாதங்க. தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை முழுமையாக கன்னிராசி நண்பர்கள் வாங்கக்கூடிய தருணமும் இந்த தருணம் தான். தனகாரகனுடைய பார்வை கன்னி ராசி மேலே, கன்னி ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் கன்னிராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணம் கொடுக்கும். வளர்ச்சிக்கு, வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி அடைகிறதுக்கு அது சரியாக பயன்படுத்திக்கிறவங்க முன்னுக்கு போயிடுவாங்க, பயன்படுத்திக்காமல் இருக்கிறவங்க அப்படியே தான் இருந்துக்கிடுவாங்க. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு பாதையை தான் காட்டுமே தவிர யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. அப்போது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கரெக்டாக உங்களுக்கு 3ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு தருணம் வரப்போகுதுங்க. உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 2வது பாவகத்தில் சித்திர நட்சத்திரம் 4வது பாதத்தில் வரக்கூடிய தருணம். சித்திர நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாவுடைய நட்சத்திரம். அப்போ செவ்வாவுடைய பார்வை 4வது பார்வையாக உங்கள் ராசிநாதன் மேலே படும், உங்களுடைய ராசிநாதன் மேலே. ஏன்னா செவ்வாய் கடகத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் உங்கள் ராசிநாதனுக்கு நட்சத்திரம் கொடுத்து 4வது பார்வையாக பார்ப்பார். இந்த தருணம் 100% சாதகமாக இருக்கும். சார் 4 வருஷமாக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார், போன ஒரு 4 மாதமாக எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, மன அழுத்தம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்த காலம் போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குன்னு தேடுற காலகட்டத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. இந்த மாதிரி மன அழுத்தம் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு தருணங்க இந்த தருணம். அப்போது உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் செவ்வாவுடைய பார்வை வாங்கக்கூடிய ஒரு சூழலில் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக போகுது. கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்குதானங்க செய்யுது. யாரும் அப்பாவால் தாத்தாவால் சொந்தம் வந்ததால் யாருமே பெருசாக வளர்றதில்லை. தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியாக எல்லாருக்கும் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது. அது சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு பாதை இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வரும் பொழுது தான். அப்போது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பல கனவுகள் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே கனவுகள் இருக்க தான் செய்யுது. இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிநாதனும் புதனும் சேர்ந்து, உங்கள் ராசிநாதனும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிற தருணமும், உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வரக்கூடிய நேர காலங்களெல்லாம் நல்லா இருக்குங்க. வேலை வாய்ப்பு உருவாகும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். அதுபோக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கிறவர் சனி பகவானுக்கு சாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமும் இந்த மாதம் தான், இந்த மாத கடைசியில். இது எல்லாமே சாதகமான ஒரு தருணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தானுங்க. காற்று இருக்கும்போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும் அப்படின்றது என் பதிவில் நான் அடிக்கடி சொல்லுவேனுங்க. கன்னிராசி நண்பர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வரை உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது. அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3வது பாவகத்தில் தகரியஸ்தானத்தில் போயிட்டு குரு பகவானை பார்க்கக்கூடிய தருணமும் இந்த மாதத்தில் தான் நடக்க போகுது. அப்போது ஒரு வேலை செய்யும் பொழுது இது நம்மளால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் பின்னுக்கு போனதெல்லாம் இதுக்கு முன்னாடி, யோசனை பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி, அடுத்தவங்க கிட்ட போய் சந்தேகம் கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இதுக்கு முன்னாடி. பொதுவாக இந்த கன்னிராசி நண்பர்கள் மற்றவங்களுக்கு வழி சொல்லி தான், மற்றவங்களுக்கு பாதை காட்டி தான் பழக்கம்.
என் பாதை எதுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் கேட்டு பழக்கம் கிடையாது. இந்த மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பொதுவாகவே இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு கண்ணு பார்த்தா கை வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு கடந்த ஒரு 6-7 மாத காலமாக வேலை வாய்ப்பில் இருந்து, பொருளாதார ரீதியாக இருந்து, குடும்ப சூழலில் இருந்து ஒரு சில சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போது இந்த சங்கடங்களெல்லாம் சரியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, 12 கூடிய கிரகம் 2வது பாவகத்துக்கு வந்து 8வது பாவகத்தை பார்க்கக்கூடிய ஒரே மாதம் இந்த ஐப்பசி மாதம் தானேங்க. நிறைய கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஐப்பசி மாதம் மறக்க முடியாத ஒரு மாதமாக இருக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா திருமண ஸ்தானாதிபதி பகையாக இருக்கிறார் இல்லைங்களா. அப்போது இந்த தருணத்தில் திருமண ஸ்தானாதிபதி வக்கரத்தில் போய் 9ஆம் தேதி வக்கரம் அடைஞ்சிருவார் பாருங்க. திருமண ஸ்தானாதிபதி வக்கரத்தில் இருந்து செவ்வாயுடைய சாரம் வாங்கி உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணமும், திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் திருமண ஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் நிறைய கன்னிராசி நண்பர்களுடைய மன வாழ்க்கையில் இருக்கிற அந்த மனஸ்தாபம், மன சங்கடங்கள், மன அழுத்தம் இதெல்லாம் சரிப்படுத்தும். கிட்டத்தட்ட ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 20ஆம் தேதி வரை நிறைய தம்பதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சங்கடங்களை சரிப்படுத்த போகுது. இது இப்படியும் சொல்லலாம். புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான ஒரு நேரமும் இந்த நேரமும் சொல்லலாம். ஏன்னா புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இந்த மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவானுடைய சாரம் வாங்குகிறார். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானை சுக்கிர பகவான் பார்ப்பார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு உண்டான தருணம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்க போகுது. திருமணத்தில் தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. நாகதோஷம் சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே செஞ்சு விட்டனுங்க. போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரங்கள் கிடையாது. எங்கே ஆரம்பிச்சனோ அதே இடத்துல தானே நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுட்டு இருந்தாலும் இந்த தருணத்தில் சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய சூழலால் இந்த சங்கடங்களெல்லாம் சரியாக போகுது. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க. அதுக்கு முதல்ல ஒரு தீர்வு சொல்லுங்க சார் அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, பொதுவாகவே தீபாவளி வரும்போது அமாவாசை வரும். பிரத்திங்காதேவி கோவிலுக்கு போங்க. உங்கள் வீட்டில் இருந்து போகும்போது ஒரு 1/4 கிலோ காஞ்ச மிளகா வாங்கி வீட்டில் உள்ளவங்களுடைய மொத்த தலையும் சுற்றிக்கிட்டு தலை சுற்றி அந்த காஞ்ச மிளகா கொண்டு போய் பிரத்திங்காந்தம்மா கோவிலில் யாகம் வளர்த்துவாங்க. அமாவாசையில் அந்த அமாவாசை யாகத்தில் போடுங்க. உங்களுக்கு இருக்கிற சங்கடங்களை நீங்கி, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை நீங்கி, பணப்பிரச்சனை நீங்கிற அளவுக்கு ஒரு பிராப்தத்தை பிரத்திங்கம்மா கண்டிப்பாக இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக தரும். இதில் மாற்று கருத்து இல்லை. சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் சார் பரிகாரம் நீங்களும் சொல்கிறீங்க. ஐயா நீங்கள் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள், நடந்ததா நடக்கலையா, நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லையான்ட்டு செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். பொதுவாகவே இந்த கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் பெருமாளுடைய வழிபாடு அதிகமாக எடுத்துக்குவீங்க. ஆனாலும் மிக சிறந்த ஒரு வழிபாடு பிரத்திங்காமா தேவி. பிரத்திங்காதேவி கோவிலுக்கு மாதத்தில் ஒரு நாள் அந்த அமாவாசை அன்னைக்கு போய் பாருங்கள். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு கேது பகவான் இருக்கிற அப்படி கேது பகவான் வாங்கியிருக்கிற சாரம் யாருடைய சாரம்? சந்திரனுடைய சாரம். அந்த சந்திரன் மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சு வேற போயிருப்பார். 11வது பாவகத்துக்கு அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது தப்பாக இருந்தாலும் கேது பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். அதுவும் நமக்கு பரவாயில்ல தான். ஐயா 3/4 கிணறு தாண்டிட்டீங்க. ஒரு 6-7 மாதமாக எவ்வளோ சிரமப்படணுமோ, எவ்வளோ கஷ்டப்படணுமோ எல்லாமே பட்டாச்சு. இதுக்கு மேற்கொண்டு புதுசாக ஒன்றும் வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளால் உங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் நல்லது நடக்க போகுதுங்க. வாழ்க்கையிலும் நல்லது நடக்க போகுது. அதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் வரக்கூடிய கிரகங்களாக இருக்கட்டும், 3வது பாவகத்துக்கு போகக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதுபோக 4வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் மிருகசீரிச நட்சத்திரத்தில் வக்கர நிலைகளில்
57 டிகிரியிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு. 20ஆம் தேதிக்கு மேலே, ஐப்பசி மாதம் 20 தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் ராசிநாதனையும் பார்ப்பார் குரு பகவான். அப்போ தீராத திருமண தடைகள் எல்லாம் தீரப்போகுது, நல்லது நடக்க போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன மாதிரி இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து சுயத்தொழில் செய்கிற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க, ஒன்றும் தப்பு வராது. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் புதன் தான். அந்த புதனை குரு பகவான் பார்க்க போகிறார் இந்த மாதத்தில். அப்போது உங்கள் ராசியும் பார்க்குறாரு, உங்கள் ராசிநாதனையும் பார்க்குறாரு, ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு. ஐப்பசி மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்கள் சுயத்தொழில் தொடங்குறதுக்கு அற்புதமான தருணம், அருமையான தருணம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிற நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஆரம்ப 0லேருந்து தான் மேலே வந்திருக்கோம். இந்த மாதத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருட்சமாக அமையப் போகுது. கன்னிராசி நண்பர்கள் சுயத்தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு கண்டிப்பாக கன்னிராசி நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேனுங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.